إن الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونؤمن به ونتوكل عليه ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا من يهدي الله فلا مضل له ومن يضلله فلا هادي له ونشهد أن لا إله إلا الله ونشهد أن محمدا عبده ورسوله أما بعد فأعوذ بالله من الشيطان الرجيم بفضل بسم الله الرحمن الرحيم يا أيها الناس اتقوا ربكم الذي خلقكم من نفس واحدة وخلق منها زوجها وبث منهما رجالا كثيرا ونساء واتقوا الله الذي تساءلون به والأرحام إن الله كان عليكم رقيبا وقال تعالى يا أيها الذين آمنوا اتقوا الله حق تقاته ولا تموتن إلا وأنتم مسلمون وقال تعالى يا أيها الذين آمنوا اتقوا الله ولتنظر نفس ما قدمت لغد واتقوا الله إن الله خبير بما تعملون وقال تعالى أيضا يا أيها الذين آمنوا اتقوا الله قولوا قولا سديدا يصلح لكم أعمالكم ويغفر لكم ذنوبكم ومن يطع الله ورسوله فقد فاز فوزا عظيما وقال تعالى اليوم أكملت لكم دينكم وأتممت عليكم ونعمتي ورضيت لكم الإسلام دينا صدق الله العظيم وقال نبينا صلى الله عليه وسلم فإن أصدق الحديث كتاب الله وأحسن الهدي هدي محمد صلى الله عليه وسلم وشر الأمور محدثاتها وكل محدثة بدعة وكل بدعة ضلالة وكل ضلالة في النار புகழும் புகழ்ச்சியும் ஏக இறைவனான அல்லாஹ் ஒருவனுக்கே உரித்தாக்கி அவனுடைய சாந்தியும் சமாதானமும் கண்மணி நாயகம் முஹம்மது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதும் அவர்களின் அடிச்சுவடுகளை அச்சு பிசராமல் தங்களுடைய வாழ்க்கையில் செயல்படுத்தி வாழ்ந்த உத்தம சத்திய சஹாபாக்கள் மீதும் தபீன்கள் மீதும் தபீன்கள் மீதும் இன்னும் குறிப்பாக அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலாவினுடைய அழைப்பை ஏற்று அவனை வணங்கி வழிபடுவதற்காக அங்கே குழும்பி இருக்கும் உங்கள் மீதும் என் மீதும் உண்டாகட்டுமாக. மேலும் அல்லாஹ்வை எல்லா நிலைகளிலும் எல்லா சூழ்நிலையிலும் அல்லாஹ்வை அஞ்சி வாழும்படி உங்களுக்கும் எனக்கும் உபதேசம் செய்தவனாக எனது இந்த ஜும்ஆவினுடைய உரையை நான் ஆரம்பம் செய்கின்றேன். ஹஜ்ஜுக்கு சென்றவர்கள் எல்லாம் இந்த ஹஜ்ஜினுடைய மாதத்தில் ஹஜ்ஜுக்கு சென்றவர்கள் எல்லாம் தங்களுடைய ஹஜ்ஜை நிறைவேற்றிவிட்டு தங்களுடைய ஊர்களுக்கு தங்களுடைய நாடுகளுக்கு திரும்பி கொண்டிருக்கும் இந்த ஒரு சமயத்திலே நாம் எல்லாம் நேற்றைய தினம் பெருநாளை முடித்து அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலாவிற்காக நம்முடைய குர்பானிகளை கொடுத்து விட்டு இருக்கும் இந்த ஒரு சமயத்துல நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தங்களுடைய ஹஜ்ஜில் அரஃபா தினத்தன்று அதாவது துல்ஹஜ் மாதத்தினுடைய பிறை 9ஆம் நாள் அன்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தங்களுடைய தோழர்களுக்கு சஹாபாக்களுக்கு செய்த ஒரு உரையை இங்கே நினைவு கூறலாம் என்று நான் ஆசைப்படுகிறேன். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தங்களுடைய 23 ஆண்டு கால அழைப்பு பணியை நிறைவுற்ற போது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எதன் பக்கம் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மக்களை அழைத்தார்களோ அந்த அழைப்பு பணி நிறைவுற்ற போது அந்த மக்கமா நகரம் என்றும் எங்கும் லா இலாஹ இல்லல்லாஹ் முஹம்மதுர் ரசூலுல்லாஹ் வணக்கத்திற்கு தகுதியானவன் அல்லாஹ்வை தவிர வேறு யாரும் கிடையாது என்ற இந்த முழக்கம் மக்கமா நகரம் எங்கும் பரவி ஒரு செம்மையான ஒரு சமூகத்தை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கட்டமைத்ததற்கு பிறகு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு தோன்றுகிறது நம்ம இந்த உலகத்துல வாழ்ற நாட்கள் மிகவும் குறைவாகத்தான் இருக்கும். எனவே நாம ஹஜ் செஞ்சிருவோம்
என்பதாக நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எண்ணி நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சஹாபாக்களுக்கு சொல்கிறார்கள், இந்த மாதிரி இந்த வருடம் நான் ஹஜ்ஜுக்கு செல்ல போகிறேன் என்பதாக நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சஹாபாக்களிடத்தில் கூறிய மாத்திரம் சஹாபாக்கள் அனைவரும் ஒன்று திர ஆரம்பிச்சாங்க. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடன் ஹஜ் செய்யும் பாக்கியம் எனக்கும் கிடைக்க வேண்டும் என்று பக்கத்தில் இருந்த அனைத்து ஊர்களில் இருந்தும் அனைத்து பகுதிகளில் இருந்தும் அனைத்து மக்களும் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இருக்கும் மதீனாவை நோக்கி புறப்பட்டு வந்தார்கள். இவ்வாறு அனைவரும் மதீனாவிற்கு வந்த பிறகு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தங்களுடைய ஹஜ் பயணத்தை மேற்கொள்கிறார்கள். துல்கஅதா மாதம் முடிவதற்கு 5 நாட்கள் மீதம் இருக்கும் பொழுது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தங்களுடைய ஹஜ் பயணத்தை ஆரம்பம் செய்கிறார்கள். ஆரம்பம் செய்து அவருடைய ஹஜ் பயணம், ஹஜ்ஜிற்கு செல்லக்கூடிய அந்த பயணம் 8 நாட்கள். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் 8 நாட்கள் பயணம் செய்து கஅபாவை அடைகிறார்கள். கஅபாவை அடைந்து அங்கு ஹஜ்ஜினுடைய ஒரு சில கிரியைகளை முடித்துவிட்டு அரஃபா தினத்தன்று அரஃபா மைதானத்தில் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூடாரம் அமைத்திருக்கிறார்கள். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை சுற்றி ஏறத்தாழ 1,40,44,000 சஹாபாக்கள். வேற ஒரு அறிவிப்பில் வருகிறது 1,24,000 சஹாபாக்கள் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களோடு அந்த ஹஜ்ஜில் கலந்து கொண்டார்கள். அப்படி இவர் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை சுற்றி இவ்வளவு சஹாபாக்கள் இருக்கும் இந்த ஒரு சமயத்தில் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தாங்கள் செய்த, அதாவது தாங்கள் இந்த 23 ஆண்டு காலம் செய்த அந்த ஒரு தஅவா பணியை, அந்த ஒரு அழைப்பு பணியை, அந்த ஒரு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மக்களுக்கு கற்றுக் கொடுத்த அந்த ஒரு நற்குணத்தை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நினைவு கூற அந்த இடத்துல ஆசைப்பட்டாங்க. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க மக்களுக்கு மத்தியில் வர்றாங்க. வந்து நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க கூறாங்க, யா அய்யுஹன் நாஸ், ஓ மக்களே, யா அய்யுஹன் நாஸ், ஓ மக்களே, இஸ்மஉ கௌலி, என்னுடைய வார்த்தையை கேளுங்கள், என்னுடைய இந்த சொற்களை, என்னுடைய இந்த உரையை நீங்கள் கேளுங்கள், மிக கவனமாக செவிமடுங்கள் என்பதாக நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கூறிவிட்டு ஃபஇன்னி லா அத்ரி லஅல்லி லா அல்காகும் பஅத ஆமி ஹாதா, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, நிச்சயமாக இந்த ஆண்டிற்கு பிறகு இந்த இடத்துல உங்களை நான் சந்திப்பேனா என்று எனக்கு தெரியாது. எனவே என்னுடைய இந்த வார்த்தைகளை நீங்கள் கவனமாக கேளுங்கள் என்பதாக நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறிவிட்டு தங்களுடைய உரையை, தங்களுடைய உபதேசங்களை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஆரம்பம் செய்கிறார்கள். இன்ன திமாக்கும் வ அம்வாலக்கும் வ அராதக்கும் ஹராமுன் அலைக்கும் கஹுர்மதி யௌமிக்கும் ஹாதா வ ஃபீ பலதிக்கும் வ ஃபீ ஷஹரிக்கும் ஹாதா ஃபீ பலதிக்கும் ஹாதா. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறுகிறார்கள், உங்களில் ஒருவருடைய இரத்தம், அதாவது உங்களில் ஒருவருடைய உயிர், உங்களில் ஒருவருடைய சொத்து, உங்களில் ஒருவருடைய மானம், மரியாதை, இது எல்லாம் உங்களுக்கு புனிதமாக்கப்பட்டிருக்கிறது. இந்த மூன்றையும் உங்களில் ஒருவருக்கு மோசடி செய்வது கூடாது, அவர்களுடைய கண்ணியத்தை பாழாக்குவது கூடாது, அவர்களுடைய சொத்தை சூறையாடுவது உங்களுக்கு கூடாது, அவர்களுடைய உயிரை எடுப்பது உங்களுக்கு கூடாது. எப்படி புனிதமாக்கப்பட்டிருக்கிறது என்றால், இந்த துல்ஹஜ் மாதத்தினுடைய பிறை 9ஆம் நாள் எப்படி உங்களுக்கு புனிதமாக்கப்பட்டிருக்கிறதோ அதே போன்று இந்த மூன்றும் உங்களுக்கு புனிதமாக்கப்பட்டிருக்கிறது. மேலும் இந்த துல்ஹஜ் மாதம் எப்படி உங்களுக்கு புனிதமாக்கப்பட்டிருக்கிறதோ அதே போன்று இந்த மூன்றும் உங்களுக்கு புனிதமாக்கப்பட்டிருக்கிறது. மேலும் இந்த மக்கமா நகரம், இந்த கஅபத்துல்லாவை சுற்றியுள்ள இந்த மக்கமா நகரம், இந்த மக்கா, இந்த பூமி எந்த அளவிற்கு புனிதமாக்கப்பட்டிருக்கிறதோ அதே போன்று இந்த மூன்றும் உங்களுக்கு புனிதமாக்கப்பட்டிருக்கிறது என்பதாக நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறிவிட்டு அடுத்ததாக நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொல்றாங்க, ஒரு நபர் குற்றம் செய்தார் அப்படின்னா அந்த குற்றத்திற்கான தண்டனை அந்த நபருக்கு தான் போய் சேரணும்.
மாறாக அந்த குற்றத்தை ஒருவர் செய்த அந்த குற்றத்திற்காக அவருடைய உறவினரோ அல்லது அவருடைய தந்தையோ பெற்றோர்களோ தண்டிக்கப்படக்கூடாது. மேலும் சொல்றாங்க, ஒரு தந்தை தன்னுடைய மகனிடத்துல நீளமாக நடந்து கொள்ள வேண்டும். ஒரு பிள்ளை தன்னுடைய தந்தையிடத்துல நீளமாக நடந்து கொள்ள வேண்டும். மேலும் ஒரு தந்தை செய்த குற்றத்திற்காக ஒரு தந்தையினுடைய பிள்ளை தண்டிக்கப்பட மாட்டார். ஒரு பிள்ளை செய்த குற்றத்திற்காக தன்னுடைய தந்தை தண்டிக்கப்பட மாட்டார். எனவே அவரவர் செய்த குற்றத்திற்கு அவரவர் தான் தண்டனை அனுபவிக்க வேண்டும் என்பதாக நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறிவிட்டு சொல்கிறார்கள், அலா அறிந்து கொள்ளுங்கள், ஜாஹிலியா கால, அதாவது மடமை கால பழக்க வழக்கத்தையும் மடமை காலத்தில் நடந்த செயல்களையும் நான் என் காலுக்கு கீழாக போட்டு புதைத்து விட்டேன். எனவே ஜாஹிலியா காலத்தில் கொலை செய்யப்பட்டவருக்கு பழி வாங்குவதை விட்டுவிடுங்கள், நான் விட்டுவிடுகிறேன். முதலாக என்னுடைய குடும்பத்தில் உள்ள ரபியா இப்னு ஹாரிஸ் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுடைய மகனுக்காக பழி வாங்குவதை நான் விட்டுவிடுகிறேன் என்பதாக நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கூறுறாங்க. அடுத்ததாக நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர் சொல்றாங்க, ஜாஹிலியா காலத்தில் வாங்கிய வட்டியை நான் தள்ளுபடி செய்கிறேன். அதை முதலாக என்னுடைய குடும்பத்தில் அப்பாஸ் இப்னு அப்துல் முத்தலிப் அவருடைய வட்டியை நான் தள்ளுபடி செய்கிறேன் என்பதாக கூறிவிட்டு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தொடர்ச்சியாக கூறுகிறார்கள், ஃபத்தகுல்லாஹ ஃபின் நிஸா ஃபஇன்னகும் அகல்துமூஹுன்ன பிஅமானில்லாஹ். பெண்கள் விஷயத்தில் அல்லாஹ்வை நீங்கள் அஞ்சிக் கொள்ளுங்கள், என்பதாக நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கூறி காமிக்கிறார். ஏனென்று சொன்னால் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அவர்களை உங்களுக்கு ஒரு அம்மானிதமாக தந்திருக்கிறார். அவர்களை நீங்கள் கண்ணும் கருத்துமாக பார்த்துக் கொள்ள வேண்டும். ஒரு பொருளை ஒரு நபர் நம்மை நம்பி ஒப்படைத்தால் அந்த பொருளை நாம் எவ்வாறு பாதுகாப்பாக, எவ்வாறு அந்த பொருளுக்கு எந்த ஒரு சேதமும் இல்லாமல் பார்த்துக் கொள்வோமோ அதே போன்று இந்த பெண்களை நீங்கள் பார்த்துக் கொள்ளுங்கள். அவர்களுடைய விஷயத்தில் அவர்களிடத்தில் வரம்பு மீறுவதை நீங்கள் அல்லாஹ்வை அஞ்சிக் கொள்ளுங்கள் என்பதாக கூறிவிட்டு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறுகிறார்கள், அல்லாஹ்வினுடைய நாட்டத்தால் அவர்களை நீங்கள் மனைவியர்களாக ஏற்றிருக்கிறீர்கள். அந்த மனைவியர்கள் உங்களுக்கு செய்ய வேண்டிய கடமை என்னவென்றால், உங்களுக்கு பிடிக்காதவரோ அல்லது உங்களுக்கு தெரியாத நபரையோ உங்களுடைய அனுமதி இல்லாமல் உங்களுடைய வீட்டிற்குள் அவள் அனுமதிக்க கூடாது. மீறி அனுமதித்தால் அவளுக்கு காயம் ஏற்படாத அளவிற்கு நீங்கள் அவளை அடியுங்கள் என்பதாக சொல்கிறார்கள். அதற்கு தொடர்ந்து நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறுகிறார்கள், உங்களுடைய மனைவிக்கு உங்களுக்கு செய்ய வேண்டிய கடமை இது. நீங்கள் உங்களுடைய மனைவிக்கு செய்ய வேண்டிய கடமை என்ன? உங்களுடைய மனைவிக்கு உடுத்துவதற்கு சிறந்த ஆடை, உண்பதற்கு சிறந்த ஆடை, இது போன்று உங்களுடைய மனைவிகளுக்கு தேவையான அந்த விஷயங்களை செய்து கொடுப்பது உங்கள் மீது கடமையாக இருக்கிறது என்பதாக நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறி காட்டுகிறார்கள். அதைத் தொடர்ந்து நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறி காட்டுகிறார்கள், தரக்து ஃபீக்கும் மா இன் அத்தஸம்தும் பிஹி லன் ததில்லு அபதன். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்றாங்க, உங்களிடத்துல நான் ஒன்றை விட்டு செல்கிறேன், அதை நீங்கள் பற்றி பிடிக்கும் காலம் எல்லாம் நீங்கள் ஒருபோதும் வழி தவற மாட்டீர்கள். அதை பற்றி பிடிக்கும் காலம் எல்லாம் ஒருபோதும் நீங்கள் நரகத்திற்கு செல்ல மாட்டீர்கள் என்பதாக நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லிவிட்டு சொல்கிறார்கள், கிதாபுல்லாஹ், அல்லாஹ்வினுடைய வேதம். இந்த அல்லாஹ்வினுடைய வேதத்தை நீங்கள் பற்றி பிடிக்கும் காலம் எல்லாம் நீங்கள் ஒருபோதும் வழி தவறி செல்ல மாட்டீர்கள், நரகத்திற்கு ஒருபோதும் செல்ல மாட்டீர்கள் என்பதாக நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறிவிட்டு பிறகு சொல்கிறார்கள், மக்களே, மிகவும் ஒரு முக்கியமான செய்தி இன்று பல குழப்பங்களுக்கு காரணமாக இருக்குது. எனக்கு பின்னால் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறுகிறார்கள், எனக்கு பின்னால்
எந்த ஒரு தூதரும் கிடையாது, எந்த ஒரு நபியும் கிடையாது, எந்த ஒரு வேதமும் கிடையாது. இதுதான் இறுதி சமுதாயமாக இருக்கிறது. என்னுடைய சமுதாயம் தான் இறுதி சமுதாயமாக இருக்கிறது என்பதாக நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறிவிட்டு அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா உங்களை படைத்திருக்கிறான், உங்களை இந்த உலகத்தை அகில உலகத்தை பரிபாலிக்கிறான், உங்களுக்கு தேவையான உணவுகளை கொடுக்கிறான், தேவையான உடைகளை கொடுக்கிறான், உங்களுக்கு அளவில்லா அருட்கொடை அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா கொடுத்திருக்கிறான். அப்படிப்பட்ட அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலாவை அல்லாஹ் உங்களை மேலும் பாதுகாக்கவும் செய்கிறான். அப்படிப்பட்ட அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலாவை நீங்கள் ஐவேளை தொழுகுங்கள். அவனுக்காக அந்த ஐவேளை தொழுகையை நீங்கள் நிறைவேற்றுங்கள் என்பதாக சொல்றாங்க. அடுத்ததாக சொல்றாங்க, ரமலானுடைய காலங்களில் நீங்கள் அல்லாஹ்விற்காக நோன்பு நோருங்கள். மேலும் எந்த ஒரு மனக்கசப்பும் இல்லாமல் மன சந்தோஷத்தோடு பொருளாதாரத்திலிருந்து அல்லாஹ்விற்காக ஸகாத் கொடுங்க. அடுத்ததாக முடிந்தவர்கள் அல்லாஹ்வினுடைய இல்லத்திற்கு சென்று அவனுடைய இல்லத்திற்கு சென்று அவனை வணங்கி வழிபட்டு ஹஜ்ஜை நிறைவேற்றி விட்டு வாருங்கள் என்பதாக நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கூறுறாங்க. மேலும் சொல்றாங்க, உங்களுக்கு நியமிக்கப்பட்ட தலைவர், உங்களுக்கு நிர்ணயம் செய்யப்பட்ட தலைவர்களுக்கு நீங்கள் கட்டுப்படுங்கள். அவர் எது வரைக்கும் என்றால் அவர்கள் அல்லாஹ்வையும் அவனுடைய தூதருக்கும் அல்லாஹ்வுக்கும் அவனுடைய தூதருக்கும் மாறு செய்யும் வரை, மாறு செய்து விட்டால் அவர்களுக்கு நீங்கள் கட்டுப்படாதீர்கள். மாறு செய்யும் வரை உங்களுக்கு நியமிக்கப்பட்ட அந்த தலைவர்களுக்கு நீங்கள் கட்டுப்படுங்கள் என்பதாக நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறிவிட்டு சொல்கிறார்கள், மேற் சொல்லப்பட்ட இந்த நற்காரியங்கள் எல்லாம் நீங்கள் செய்தால் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா உங்களுக்காக தயார் செய்து வைத்திருக்கக்கூடிய அந்த சொர்க்கத்துல அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா உங்களை நுழைவிப்பான். நீங்கள் அந்த சொர்க்கத்தில் நுழைவீர்கள் என்பதாக நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறிவிட்டு பிறகு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்கிறார்கள், உங்களுடைய இறைவனை நீங்கள் விரைவில் சந்திக்க போகிறீர்கள். வெகு விரைவில் நீங்க உங்களுடைய இறைவனை சந்திக்க போகிறீர்கள். எனவே எனக்கு பின்னாடி நான் மரணம் அடைந்ததற்கு பிறகு நீங்கள் இந்த உலகத்துல கொலை, குற்றம், குழப்பம் செய்து பாவிகளாக மாறிவிடாதீர்கள். பாவிகளாக மாறி அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இடத்துல நரகத்தை பெற்று விடாதீர்கள் என்பதாக நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறிவிட்டு அடுத்ததாக சொல்கிறார்கள், அலா அறிந்து கொள்ளுங்கள், நிச்சயமாக ஷைத்தான் இந்த உலகத்துல ஷைத்தான் வணங்கி வழிபடுவதை நான் ஒட்டுமொத்தமாக அழித்து விட்டேன். நீங்கள் இந்த சிறு சிறு காரியங்களின் மூலியமாக அந்த ஷைத்தானை வணங்கி விடாதீர்கள், அந்த ஷைத்தானுக்கு சந்தோஷத்தை அளித்து விடாதீர்கள் அவனை வணங்கி என்பதாக நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள். அப்படி ஷைத்தானை நீங்கள் வணங்கி வழிபட்டால் நீங்கள் நிச்சயமாக வழிகேட்டில் தான் செல்வீர்கள் என்பதாக நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறுகிறார்கள். பிறகு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறி காட்டுகிறார்கள், மக்களே அறிந்து கொள்ளுங்கள், லா ஃபதுல லி அரபி அலா அஜமி வலா அஜமி அலா அரபி வலா அஹ்ரமி அலா அஸ்வதி இல்லா பித்தக்வா. மக்களே அறிந்து கொள்ளுங்கள், ஒரு அரபி பேசக்கூடிய ஒருவர் அரபி பேசாதவரை விட சிறந்தவர் அல்ல. ஒரு அரபி பேசாத ஒரு நபர் அரபி பேசக்கூடிய ஒரு நபரை விட சிறந்தவர் அல்ல. ஒரு கருப்பு நிறத்தவர் ஒரு வெள்ளை நிறத்தவரை விட சிறந்தவர் அல்ல. ஒரு வெள்ளை நிறத்தவர் ஒரு கருப்பு நிறத்தவரை விட சிறந்தவர் அல்ல. அல்லாஹ்விடத்தில் மாறாக அல்லாஹ்விடத்தில் எதை வைத்து சிறப்புக்குரியவர்களாக முடியும் என்றால் இல்லா பித்தக்வா, இறையச்சம் யாரிடத்திலே அதிகமாக இருக்கிறதோ, யாரிடத்தில் இறையச்சம் இருக்கிறதோ அவர்கள் தான் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலாவிடத்தில் சிறந்தவர்களாக இருப்பார்கள். அவர்கள் தான் இந்த உலகத்திலும் சிறந்தவர்களாக இருப்பார்கள். மாறாக இந்த வெள்ளையர்கள் தான் சிறந்தவர்கள், கருப்பர்கள் தான் சிறந்தவர்கள், அரபி பேசினால் தான் சிறந்தவர்கள், அரபி பேசாதவர்கள் சிறந்தவர்கள் என்று எந்த ஒரு இதுவும் கிடையாது. அதற்கு முக்கியமானது தக்வா தான்.
ஏன் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க இந்த இடத்துல சொல்றாங்க அப்படின்னா, அரபு தீபகற்பத்துல நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நபியாக வருவதற்கு முன்பதாக அங்க ஜாஹிலியா கால மக்கள் அரபு பேசக்கூடியவர்கள் தான் உயர்ந்த குலத்தவர்கள் என்பதாக எண்ணிக்கொண்டிருந்தார்கள். அரபி பேசுபவர்கள் மட்டும்தான் மனிதர்கள், மற்ற எல்லா நபர்களும் அஜமி. அஜமி என்றாலே பேச தெரியாதவன் என்றுதான் அர்த்தம். இவ்வாறாக அவர்கள் எண்ணி வைத்திருந்தார்கள். அதன் காரணமாக தான் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த இடத்துல எந்த ஒரு மதவெறியும் இருக்கக்கூடாது, எந்த ஒரு இனவெறியும் இருக்கக்கூடாது, எந்த ஒரு மொழி வெறியும் இருக்கக்கூடாது, மாறாக உங்களில் எல்லாருமே தக்வாவை வைத்துதான் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலாவிடத்தில், இறையச்சத்தை வைத்துதான் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலாவிடத்தில் சிறப்பை பெறுவார்கள் என்பதாக நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறிவிட்டு அங்கிருந்த சஹாபாக்களை பார்த்து நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு கேள்வி கேட்கிறார்கள். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அங்கிருந்த சஹாபாக்களை பார்த்து, அல்லாஹ் ஹல் பல்லகுது, நான் உங்களுக்கு அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா எனக்கு அறிவித்து தந்த அனைத்தையும் எடுத்துரைத்து விட்டேனா? அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா எனக்கு இறக்கிய அனைத்து வஹீயையும் உங்களுக்கு நான் எடுத்துரைத்து விட்டேனா என்று அல்லாஹ்வின் தூதர் கேட்கிறாங்க. மறுமை நாளில் என்னை பற்றி உங்களிடத்தில் விசாரிக்கப்பட்டால் நீங்கள் என்ன பதில் சொல்வீர்கள் என்பதாக நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சுற்றி இருந்த சஹாபாக்களிடத்துல கேட்கிறாங்க. சஹாபாக்கள் எல்லாம் சொல்றாங்க, யா ரசூலல்லாஹ், நீங்கள் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா உங்களுக்கு அறிவித்து தந்த எல்லாவற்றையும் எங்களுக்கு நீங்கள் சொல்லிவிட்டீர்கள் என்பதாக சஹாபாக்கள் அனைவரும் கூறவும் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தங்களுடைய கையை வானத்தை நோக்கி உயர்த்துகிறார்கள். ஆள்காட்டி விரலை வானத்தை நோக்கி உயர்த்தி பின்பு மக்களை நோக்கி உயர்த்தி சொல்கிறார்கள், அல்லாஹும்ம ஷ்ஹது, அல்லாஹும்ம ஷ்ஹது, அல்லாஹும்ம ஷ்ஹது. இறைவா, இவர்கள் சொன்னதற்கு நீயே சாட்சியாக இரு, இறைவா, இவர்கள் சொன்னதற்கு நீயே சாட்சியாக இரு என்பதாக 3 முறை அல்லாஹ்வுடைய தூதர் கூறுகிறார்கள். இவ்வாறு கூறி நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தங்களுடைய உரையை நிறைவுக்கு கொண்டு வரும் சமயத்துல அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா வசனத்தை இறக்குகிறார். அந்த அரஃபா தினத்தன்று, அரஃபா மலையில், அல் யௌம அக்மல்து லக்கும் தீனக்கும் வ அத்மம்து அலைக்கும் நிஅமதி வ ரதீது லக்கும் அல் இஸ்லாம தீனா. இந்த வசனம் தான் மிகவும் முக்கியமான வசனம். இன்றைய காலத்துல இந்த வசனத்தை புரியாமல் தான் இந்த மக்கள் மார்க்கத்தில் புதிதாக சேர்ப்பது, மார்க்கத்தில் உள்ளவற்றை மாற்றுவது, மார்க்கத்தில் இல்லாதவற்றை செய்வது, இது போன்று பல குழப்பங்களை இந்த மார்க்கத்திற்குள்ளாக சேர்த்து கொண்டிருக்கிறார்கள். என்ன அர்த்தம்? அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா கூறி காட்டுகிறான், அல்-யௌம், இன்றைய தினம் சொல்லி காமிக்கிறான். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஹஜ்ஜினுடைய மாதத்துல அரஃபா தினத்தன்று பிறை 9ஆம் நாளன்று இருக்கும்போது சொல்லி காமிக்கிறான், அல்-யௌம், இன்றைய நாள், அக்மல்து லக்கும் தீனக்கும், உங்களுடைய மார்க்கம் உங்களுக்கு பரிபூர்ணமாகிவிட்டது, உங்களுக்கு முழுமையாகிவிட்டது. இந்த முழுமையானதற்கு பிறகு யாரும் இந்த மார்க்கத்தில் எந்த ஒரு விஷயத்தையும் புதிதாக சேர்க்க முடியாது, சேர்க்கக்கூடாது. இந்த மார்க்கத்தில் இருக்கக்கூடிய எந்த ஒரு விஷயத்தையும் மாற்றவும் கூடாது, மாற்றவும் முடியாது என்பதாக அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இந்த வசனத்தை இறக்கி காட்டுகிறான். அதை தொடர்ந்து அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா கூறி காட்டுகிறான், வ அத்மம்து அலைக்கும் நிஅமதி, என்னுடைய அருட்கொடையை நான் உங்கள் மீது முழுமையாக்கி விட்டேன். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நமக்கு இந்த உலகத்துல எத்தனையோ அருட்கொடை கொடுத்திருக்கலாம். வீடு கொடுத்திருக்கலாம், கார் கொடுத்திருக்கலாம், நல்ல வேலை, நல்ல சம்பாத்தியம், எவ்வளவோ அருட்கொடை, ஊருக்குள்ள கண்ணியம், மரியாதை எவ்வளவோ கொடுத்திருக்கலாம். இருந்தாலும் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா கொடுத்ததிலேயே மிகப்பெரிய அருட்கொடை இந்த ஈமான், இந்த இஸ்லாம். இந்த இஸ்லாத்தில் நம்மை பிறக்க செய்தது, அல்லாஹ்வை வணங்கக்கூடியவர்களாக நம்மை ஆக்கியதுதான் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நமக்கு செய்த மிகப்பெரிய அருட்கொடையாக இருக்கிறது. அதைத்தான் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சொல்லி காமிக்கிறான், வ அத்மம்து அலைக்கும் நிஅமதி, என்னுடைய அருட்கொடையை நான் உங்களுக்கு முழுமைப்படுத்தி விட்டேன், உங்களுக்கு நிறைவுபடுத்தி விட்டேன்
என்பதாக கூறிவிட்டு அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா கூறுகிறான், வரதீது லகுமுல் இஸ்லாம் தீனா, வரதீது நான் பொருந்திக் கொண்டேன், இந்த இஸ்லாமிய மார்க்கத்தை தான் நான் மார்க்கமாக பொருந்திக் கொண்டேன். அப்படின்னா எந்த ஒரு மார்க்கத்தையும், இந்த இஸ்லாமை தவிர மற்ற எந்த மார்க்கத்தையும் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அவனுடைய மார்க்கமாக ஏற்றுக்கொள்ளவில்லை. மாறாக இந்த இஸ்லாமிய மார்க்கத்தை தான் என்னுடைய மார்க்கமாக நான் பொருந்திக் கொண்டேன் என்பதாக அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சொல்லி காமிக்கிறார். வேறொரு வசனத்தில் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சொல்லும்போது, இன்னத்தீன இன்தல்லாஹில் இஸ்லாம், நிச்சயமாக மார்க்கம் என்றாலே அல்லாஹ்விடத்துல இஸ்லாம் மட்டும்தான். அந்த இஸ்லாம் மட்டும்தான். எப்படிப்பட்ட இஸ்லாம்? இன்றைய காலத்துல இருக்க நம்ம ஊருக்குள்ள இருக்க எப்படிப்பட்ட இஸ்லாம் அல்ல. அன்றைய காலத்துல நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு இந்த அல்யௌம அக்மல்து லக்கும் தீனக்கும் என்ற இந்த வசனம் இறங்கும் போது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய காலத்தில் இருந்ததே அந்த மார்க்கத்தை நான் பொருந்திக் கொண்டேன், அந்த மார்க்கத்தை தான் என்னிடத்தில் மார்க்கமாக நான் ஏற்றுக்கொண்டேன் என்பதாக அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அந்த வசனத்தை இறக்குகிறான். இதை கூறி நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தங்களுடைய உரையை நிறைவு செய்கிறார்கள். இந்த வசனத்தை நாம சிந்திச்சாலே போதும், நம்ம இப்ப நம்முடைய இந்த காலத்துல எத்தனையோ புதுமையான விஷயங்களை மார்க்கத்திற்குள்ளாக வச்சிருக்காங்க. இந்த வசனத்தை சிந்திக்காம தான் மார்க்கத்துல குழப்பம், மார்க்கத்தை மாற்றுறது, மார்க்கத்துல இல்லாத ஒன்றை புதிதாக சேர்ப்பது, இது போன்ற பல காரணங்கள், பல காரியங்கள் நடந்து கொண்டிருக்கிறது. எனவே நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எந்த உபதேசங்களை நமக்கு செய்தார்களோ அதன் அடிப்படையில் நம்மளோட வாழ்க்கையை செயல்படுத்துவதற்கு அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா கிருபை செய்வானாக என்று கூறி என்னுடைய ஜும்ஆவினுடைய முதல் உரையை நிறைவு செய்கிறேன். அல்ஹம்துலில்லாஹ் الذي هدانا لهذا وما كنا لنهتدي لولا أن هدانا الله رب اشرح لي صدري ويسر لي أمري واحلل عقدة من لساني يفقهوا قولي رب زدني علما. இந்த ஜும்ஆவினுடைய முதல் உரையில நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஹஜ்ஜத்துல் விதா, அதாவது விடை பெறக்கூடிய ஹஜ், அந்த ஹஜ்ஜிலே நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அரஃபாத் தினத்தன்று ஆற்றிய உரையை நாம் முதல் ஜும்ஆவினுடைய உரையில பார்த்தோம். அதில் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் என்னென்ன உபதேசங்களை நமக்கு செய்தார்கள், அதன் அடிப்படையில நம்ம வாழ்க்கையில் செயல்படுத்தணும் அப்படின்னு பார்த்தோம். இந்த இரண்டாவது ஜும்ஆவினுடைய உரையில நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தங்களுடைய மரண வேளையில் இருக்கும் சமயத்துல மக்கள் சஹாபாக்களுக்கு நமக்கு செய்த ஒரு சில உபதேசங்களை நினைவு கூறுகிறேன். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறுகிறார்கள், நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மரணத்திற்கு 5 நாட்கள் இருக்கும்போது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொல்றாங்க, லஅனல்லாஹுல் யஹூத வன் நஸாரா, யூதர்களுக்கும் கிறிஸ்தவர்களுக்கும் அல்லாஹ்வினுடைய சாபம் உண்டாகட்டும். ஏன் சொல்றாங்க? ஏனென்றால் அவர்கள் தங்களுடைய இறை தூதரனுடைய அடக்கஸ்தலத்தை, கபரை அவர்கள் வணங்கும் இடமாக, வணக்கஸ்தலமாக அவர்கள் எடுத்துக்கொண்டார்கள். அதன் காரணமாக அவர்கள் மீது அல்லாஹ்வுடைய சாபம் உண்டாகட்டும் என்பதாக நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறிவிட்டு, அவர்கள் செய்தது போன்று, அவர்கள் தங்களுடைய தூதர்களுடைய அடக்கஸ்தலத்தை வணக்கஸ்தலமாக எடுத்துக்கொண்டது போன்று என்னுடைய அடக்கஸ்தலத்தை நீங்கள் வணங்கும் இடமாக, ஈது கொண்டாடும் இடமாக ஆக்கிவிடாதீர்கள் என்பதாக சொல்லி காமிக்கிறார்கள். சகோதரர்களே, யோசிக்க வேண்டும். ஒரு சிறந்த மனிதர் இந்த உலகத்துல இருக்க முடியும் அப்படின்னா அது அல்லாஹ்வினுடைய தூதராகத்தான் இருக்க முடியும். அப்படி இருக்கும் சமயத்துல அல்லாஹ்வினுடைய தூதரே என்னுடைய கபரை நீங்க வணங்கக்கூடாது, என்னுடைய கபர்ல நீங்க ஈது கொண்டாடக்கூடாது அப்படின்னு சொல்லும் போது, இன்றைக்கு யாருனே தெரியாத பின்னாடி வந்த அவுலியாக்கள் என்று சொல்லிக்கொண்டு, இறை நேசர்கள் என்று சொல்லிக்கொண்டு அவர்களிடத்தில் போய் பிரார்த்தனை செய்வது என்ன, அவர்களிடத்துல போய் அறுத்து பலியிடுவது என்ன, இது போன்ற பல தேவையில்லாத காரியங்கள், அவர்களுக்காக மௌலித் ஓதுவது என்ன, இது போன்ற பல காரியங்களை இந்த மக்கள் செய்து கொண்டிருக்கிறார்கள். இது மார்க்கமா? மார்க்கம் இல்லை.
அதை சொல்லிட்டு அல்லாஹ் மார்க்கம் முழுமை அடைந்து விட்டது. இது மார்க்கத்தில் புதிதாக திணிக்கப்பட்டது, புதிதாக சேர்க்கப்பட்டது. அப்ப நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லி காமிக்கிறாங்க, என்னுடைய அடக்க ஸ்தலத்தை வணக்கஸ்தலமாக நீங்கள் ஆக்கிவிடாதீர்கள். அதற்கடுத்து நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மரணமடைய 4 நாட்களுக்கு முன்பதாக கூறுறாங்க, ஒரு 3 விஷயத்தை கூறி காட்டுகிறார்கள். சஹாபாக்களிடத்துல சொல்றாங்க, யூதர்கள், கிறிஸ்தவர்கள், முஸ்லிக்கீன்கள், இணை வைப்பவர்கள், இந்த 3 கூட்டத்தினரையும் இந்த மக்கா, இந்த தீபகற்பத்தை விட்டு, இந்த மக்காமா நகரத்தை விட்டு வெளியேற்றி விடுங்கள். அவர்கள் இந்த ஊருக்குள்ளாக இருக்கக்கூடாது என்பதாக நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கட்டளையிடுகிறார்கள். மேலும் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லி காமிக்கிறார்கள், என்னுடைய வீட்டுக்கு, இந்த ஊருக்கு யாராவது விருந்தினர்கள் வந்தா நான் அவர்களை உபசரிப்பேன், அவர்களை விருந்து உபசரிப்பேன். எனவே உங்கள் வீட்டுக்கு வரக்கூடிய விருந்தினர்களை நீங்கள் உபசரியுங்கள். அவர்கள் மனம் புண்படும் போன்று நடந்து கொள்ளாதீர்கள். அவர்கள் கண்ணியமான முறையில் அவர்களை பார்த்து கொண்டு அவர்களை திரும்ப அவர்களுடைய ஊருக்கு அனுப்புங்கள் என்பதாக கூறுகிறார்கள். அதைத் தொடர்ந்து நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறி காட்டுகிறார்கள், தொழுகையையும் உங்களுக்கு உரிமை கொண்டாடுபவர்களையும் நீங்கள் பேணிக் கொள்ளுங்கள். நீங்கள் உரிமை கொண்டாடுபவர்களையும் பேணிக் கொள்ளுங்கள். உரிமை கொண்டாடுவதுனா என்ன? ஒரு நபர் இருப்பாரு, அவரு ஏதாவது தப்பு செஞ்சா அவரை நம்ம திட்டுவோம், அடிப்போம். இதுதான் ஒரு நபர் மீது நம்ம உரிமை கொள்வது. அவருக்கு தேவையான விஷயத்த செஞ்சு கொடுப்போம். உறவினர்கள், சொந்த பந்தங்கள், இவர்களை பேண வேண்டும் என்பதாக நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர் சொல்லிவிட்டு, தொழுகையை பேணுங்கள், ஐவேளை தொழுகையை பேணுங்கள் என்பதாக தங்களுடைய மரண வேலையில் இருக்கும் போதும், தங்களுக்கு கடுமையான நோய் இருக்கும் போதும் இந்த தொழுகையை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொல்றாங்க. எத்தனை பேர் வர தொழுகைக்கு வர்றது கிடையாது. நான் உட்பதான் சொல்றேன், ஏதாவது ஒரு வேலை வந்துருது, தொழுக மாட்டேங்கிறோம், சரி அப்புறமா அதை தொழுவோமா, அதுவும் இல்லை. தொழுகையை விட்ட ஒரு சமுதாயமாக நாம இருக்கிறோம். அப்ப எப்படி நம்ம ஊருக்கு பரக்கத்து வரும்? எப்படி நம்ம வீடுகளுக்குள்ள பரக்கத்து வரும்? அப்ப நாம ஐவேளை தொழுகைகளை ஜமாத்தோடு முடியாவிட்டாலும், அது ஜமாத் நேரம் முடிந்ததற்கு பிறகு கலாவாவது நாம தொழுகக்கூடியவர்களாக இருக்கணும். அடுத்ததாக நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க தங்களுடைய மரணத்திற்கு 3 நாட்களுக்கு முன்பதாக சொல்லி காமிக்கிறாங்க, அலா அறிந்து கொள்ளுங்கள், நீங்கள் அல்லாஹ்வின் மீது நல்லெண்ணம் கொண்டவராகவே தவிர மரணிக்க கூடாது. என்ன சொல்றாங்க? அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலாவின் மீது நாம எந்த நேரமும் நல்லெண்ணம் கொள்ளக்கூடியவர்களாக இருக்கணும். நல்லெண்ணம்னா என்ன? இப்ப நமக்கு ஏதாவது ஒரு சோதனை வந்துடும். சோதனை வந்தோடனே என்ன செய்யறது? யா அல்லாஹ், நான் மட்டும் கிடைச்சனா, இந்த பக்கத்து வீட்டுக்காரெல்லாம் அல்லா தானே இருக்கான், எனக்கு மட்டும் ஏன் இந்த சோதனை என்பதாக அல்லாஹ்வின் மீது நம்ம கெட்டெண்ணம் கொண்டு அல்லாஹ்வை திட்டக்கூடியவர்களாக இருக்கிறோம். இது கூடாது. அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலாவின் மீது நாம நல்லெண்ணம் கொள்ளணும். ஒரு சோதனை நமக்கு வந்திருக்கா, இந்த சோதனை அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா விரைவா நமக்கு போக்கிடுவான், விரைவாக நமக்கு இந்த சோதனையை விட்டும் விடிவு கொடுப்பான் என்பதாக நல்லெண்ணம் கொள்ளணும். ஏதாவது ஒரு தேவை நமக்கு ஏற்படுகிறது, முக்கியமான தேவை ஏற்படுகிறதுனா அல்லாஹ் மீது நல்லெண்ணம் வைத்து அவரிடத்துல பிரார்த்தனை செய்யும். மாறாக அவன் கேட்டா தரமா போறான், நம்ம கேட்டா எங்க தர போறான் அப்படின்னு அல்லாஹ்வின் மீதாக கெட்ட எண்ணம் கொள்ளக்கூடாது. பொறுமையாக இருந்து அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா எனக்கு தருவான் என்பதாக நம்ம பொறுமையாக இருந்து அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இடத்துல இந்த துஆவை, அந்த பிரார்த்தனை நம்ம கேட்கணும். இது போன்ற காரியங்கள் தான் நம்ம அல்லாஹ்வின் மீது நல்லெண்ணம் கொள்வது. அப்ப இந்த நல்லெண்ணம் கொண்ட நிலையிலேயே நீங்கள் மரணம் அடையுங்கள் என்பதாக நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி காமிக்கிறாங்கன்னா, எந்த நேரத்திலும் நம்ம அல்லாஹ்வின் மீது நல்லெண்ணம் கொண்டவர்களாக தான் இருக்கணும் என்பதாக கூறி நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அதற்கடுத்து 3 நாட்களில் தங்களுடைய மரணத்தை அடைகிறார்கள். எனவே நம்மளுடைய இந்த இறை தூதர் அவர்கள் மீது நாம அதிகமாக செலவாக சொல்லக்கூடியவர்களாக இருக்கிறோம். இன்றைய தினம் வெள்ளிக்கிழமையும் திங்கட்கிழமையும் நாம் செய்யக்கூடிய அமல் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடத்துல எடுத்துக்காட்டப்படுது. அப்ப நாம அதிகமாக அவர்கள் மீது செலவா சொல்லக்கூடியவர்களாக இருக்கணும். எனவே எதை கேட்டோமோ அதன் அடிப்படையில வாழ்க்கையில் செயல்பட்டு அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நமக்காக தயார் செய்து வைத்திருக்கக்கூடிய இந்த சொர்க்கத்துல நம்ம எல்லாம் ஒன்று கூட்டுவானாக என்று கூறி
இந்த ஜும்ஆவினுடைய உரையை நிறைவு செய்கிறேன். இன்னல்லாஹ யஅமுரு பில் அத்லி வல் இஹ்சான் வ ஈதாஇ தில் குர்பா வ யன்ஹா அனில் ஃபஹ்ஷாஇ வல் முன்கரி வல் பகி يعظكم لعلكم تذكرون اذكروا الله يذكركم وادعوه يستجب لكم ولذكر الله أكبر. أقيموا الصلاة.